டே, உங்க அக்காளுக்கு நீ பிறந்த நாளா? ஆமா அம்மாச்சி. ஏண்டி பிறந்த நாள்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? நீங்க பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு தனியா பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்களா? உன் சின்ன மதனி எவ்வளவு பெரிய கேடி பாரு. ஏதோ மாமாவை நல விசாரிக்க வந்த எம்எல்ஏ ஏன் வீட்ல கல்யாண வயசுல பொண்ணு இருக்கா, அவளுக்கு ஏதாவது மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னாரு. அந்த ஒத்த வார்த்தையை வச்சுக்கிட்டு அந்த போஸை எப்படியாவது எம்எல்ஏ வீட்டு மாப்பிளைய மாத்தணும்னு திட்டம் போடுது பாத்தியா? சரியான கேடிமா அது. ஆமாண்டி மா, இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னு வையேன், அப்புறம் ஈஸ்வர்யாத்தையும் போஸும் இந்த வீட்ல பயங்கர பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. மா, அவங்க கை ஒசந்துரும், அம்புட்டுதான் சொல்லிட்டேன். ஏற்கனவே அவன் மாமா பழக்க காட்டுல இருந்து மருந்து கொண்டு வந்ததுக்கு இவன் தான் மாமா உசர காப்பாத்துனா அது இதுன்னு சொல்லி அந்த போஸை ஏதோ கடவுள் ரேஞ்சுக்கு பாத்துட்டு இருக்காங்க. இதுல அவன் எம்எல்ஏ வீட்டு மருமகன்லாம் ஆனான்னு வையேன், அப்புறம் அம்புட்டுதான். அப்புறம் உன் மதனி உன்னையும் என்னையும் மிக்சில போட்டு அரைச்சு கிளாஸ்ல ஊத்தி அதுல கொஞ்சம் சீனிய போட்டு ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம சின்ன மருமகள் சீரியலில் என்ன நடந்ததுன்னு குயிக்காக பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. இதை ஒட்டி தான் இன்னைக்கு போக போகுது. ஸோ பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து பர்த்டே இருக்குன்றது எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு அதை கிராண்டாக கொண்டாடணுன்றதுக்காக வீட்டில் வந்து பலூன்ஸ் கேக்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இந்த மினிஸ்டரோட அவங்க தங்கச்சிலாம் வந்து என்ன இன்னைக்கு டெக்கரேட் பண்ணுறீங்கன்னு அப்படி அம்மாச்சி கிட்ட கேட்குறப்ப அப்போ சொல்ல மாட்டேன், எல்லாம் சஸ்பென்ஸ் போ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நேரத்தில் வந்து போஸுக்கு வந்து அந்த எம்எல்ஏ வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்ற ஒரு ஐடியா இருக்கின்றது. அது எப்படி தான் நம்ம வந்து தடுத்து நிறுத்தணும், ஏன்னா போஸுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளோட மரியாதை போயிடும்ன்றது வந்து மினிஸ்டரோட இன்னொரு தங்கச்சியும் அந்த பொண்ணும் வந்து பிளான் பண்ணுவாங்க. இந்த வகையில் வந்து எல்லாம் வந்து மினிஸ்டர் எல்லாரும் வந்து கேட்பாங்க என்ன டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க சஸ்பென்ஸ்னு சொல்கிறப்ப தமிழ்ச்செல்வி கூட்டு வந்து கேக் வெட்டலான்னு சொல்கிறப்ப மினிஸ்டரோட தங்கச்சி வந்து கோப்பட்டு இவங்களால தான் வண்டி கடிச்சு நம்ம சாவர நிலைமையில போகணும், எவ்வளோ கூட்டு வந்து நீங்கள் கேட்கலாம் வெட்டணும்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமான்னு சொல்லிட்டு கேக்கை வந்து தூக்கி அடைச்சிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி மினிஸ்டர் வந்து அவங்க அம்மாவை வந்து இதெல்லாம் வந்து சின்ன பசங்க மாதிரி நடந்துக்கிறீங்க, கொஞ்சம் மெச்சூராக நடந்துக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுவாங்க. உடனே அந்த அம்மாச்சி வந்து தமிழ்ச்செல்வி வந்து ஆர்டர் பண்ணுவாங்க, கவலைப்படாத மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்கிறப்போ அதுக்கு வந்து எனக்கு உங்களோட ஆசை வரப்போ அந்த கேட்கலாம் வேணான்றதை அவங்க சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்கு ஓவரால் தெரியல நல்லா இருக்கும்.